இவளுக்கு ராத்திரி தான் சொன்னேன் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்டி. சித்திரை 1 கனி காணுதல் பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா எந்திரிச்சிருடின்னு சொன்னேன். கால் மேல காலை போட்டுன்னு என்ன ஒயாரமா தூங்குறா பத்தியா? ஏண்டி ஏண்டி சொல்லப்பட்டி ஏண்டி அடியே மயிலே, மணி ஆகுது எந்திரிடி. நான் என்ன கதையா சொல்றேன் ஊங்கொட்டின்னு இருக்கிற? எந்திரிடி. அத்தை சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அத்தை, நல்ல தூக்கம் வருது. இப்பதான் கனவுல அப்படியே நீங்க வந்து எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தர மாதிரி இருக்கு. ஓங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். எந்திரிடி. அத்தை அதுக்குள்ள விடிஞ்சிச்சா? அத்தை இப்பதான் அத்தை படுத்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள விடிஞ்சிச்சா அத்தை? ஆமா ஆமா எல்லாம் விடிஞ்சிச்சு, வெளியே வா. அத்தை விடிஞ்சிச்சின்னு சொல்றீங்க, இன்னும் இருட்டாவே இருக்குது. டைமை பார்த்தா 3 மணி தான் ஆகுது. எதுக்கு அத்தை இவ்வளவு சீக்கிரத்துல என்ன எழுப்பி விட்டீங்க? ஏய் நேத்து ராத்திரி என்னடி சொன்ன உங்ககிட்ட? சித்திரை 1 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சிட்டு சாமியை கும்பிடணும், கனி காணுதல் பார்க்கணும்னு சொன்னனா இல்லையா? இப்ப வந்து என்னத்துக்கு 3 மணிக்கு எழுப்புனீங்கன்னு கேக்குறேன். ராத்திரி தானே எல்லாத்தையும் சொன்ன உங்ககிட்ட. அத்தை ஆமா அத்தை நீங்க சொன்னீங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு 3 மணிக்கு ஏன் அத்தை பார்க்கணும்? ஒரு 6 மணிக்கு பார்த்தா என்ன தப்பு இப்போ? இங்க பாரு, அதுக்கு நேரம் காலம் எல்லாம் இருக்குது. உன் இஷ்டத்துக்குலாம் பார்க்க முடியாது, புரியுதா? போயிட்டு குளிச்சிட்டு வந்த சீக்கிரம் வா. அத்தை நிஜமா சொல்றேன், இந்த குளிர்ல எப்படி அத்தை பச்சை தண்ணியில குளிக்க முடியும்? குளிச்சுட்டு இன்னத்துக்கே எல்லா வேலையும் பார்க்க சொல்றீங்க அத்தை. தயவு செஞ்சு விடுங்க அத்தை, நீங்களும் போய் தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன். கரெக்டா 6 மணிக்கு ஏஞ்சி நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஏய் நான் மாமியாரா இல்ல நீ மாமியாரா? எனக்கு என்ன நீ ஆர்டர் போடுற? சொல்றத செய், இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. ஓ இரிட்டேட்டிங் ஃபெலோ. என்னடி இட்லி கேக்குற? எல்லாத்தையும் முடி, இட்லி தரேன். அட கடவுளே, இந்த கிழவி கிட்ட இன்னும் என்னென்ன பாடுபட போறனோ எனக்கு ஒன்னும் புரியல. சரி சரி, அங்க தண்ணி இருக்குது, கடகடன்னு மொண்டு குளிச்சிட்டு சீக்கிரம் வா. தண்ணிய தொட்டாலே இப்படி ஜில்லுனுக்குதே. இதுல போய் குளின்னு சொல்றாளே இந்த கிழவிய, என்ன பண்றது? எங்க இந்த கிழவி உள்ள போயிட்டாளா? இவ சொன்னா நான் குளிக்கணுமா? இப்ப பாரு என்ன பண்றேன்ட்டு. சும்மா தொட்டு அப்படியே தெளிச்சுக்கிட்டு குடுகுடுன்னு குளிச்சுட்டேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடிட வேண்டியதுதான். என்ன குளிருது. 3 மணிக்கு எழுப்பி பச்சை தண்ணியில குளிச்சு இப்ப என்னென்ன சொல்ல போதோ, சமைக்க சொல்லும் என்ன நாட்டம் ஆட போது பாரு. இப்ப இது முடியலடா சாமி. சரி தொட்டு மூஞ்சி கழுவிடுவோம், டக்குன்னு உள்ள ஓடிடுவோம். ஓகே குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே மேக்கப் போட்டு ரெடி பண்ணிட்டா குளிச்ச மாதிரியே இருக்கும். அடியே இதுதான் நீ கனி காணுதல், புரியுதா? அத்தை இதை என்னத்த பண்ணணும்? இந்த பழத்தெல்லாம் சாப்பிடணுமா? ஆமா, பழத்தை உக்காந்து சாப்பிடு. இங்க பாரு, கனி காணுதல்னா வருஷம் முதல்ல நம்ம வந்து காசு பணம் கண்ணாடி மாப்பழா வாழை இதை வச்சு நகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சு பணம் ஏதாச்சும் வச்சு இந்த கண்ணாடியை வச்சு சாமி முன்னாடி ராத்திரியே வச்சுட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த வச்சு தான் நம்ம முகத்திலேயே முழிக்கணும். அப்படி இருந்தா அந்த வருஷம் ஃபுல்லா எல்லா நல்லதும் நடக்கும்னு ஐதீகம், புரியுதா? ஓ நல்லா புரியுது அத்தை. சரி சரி, சாமியை கும்பிட்டு பாரு. அத்தை நீங்க பாக்கலையா அத்தை? ஏண்டி நான் உன்னை எழுப்புறதுக்கு முன்னாடியே நான் குளிச்சு முடிச்சு எல்லாம் பார்த்தாச்சு, நீ பாரு. அது எப்படி? நம்மள 3 மணிக்கு வந்து எழுப்பிச்சு, அப்ப இது எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கோம்? தூங்கியே இருந்திருக்காது போலயே. சரியான ராபி சாசு கிளவியா இருக்குது இது. என்னடி தொணத்தொணன்னு பேசிட்டு இருக்க? ஆஹா அத்தை ஒண்ணு இல்ல அத்தை. சரி சரி சீக்கிரம் பாரு. நல்லா தெரியுது அத்தை. நல்லா தெரியுதா? பார்த்து முடிச்சிட்டியா? வா. சரிங்க அத்தை பார்த்து முச்சாச்சு, நான் போய் தூங்குறேன். அப்படியே வாயிலே குத்துனா போய் ஒழுங்கு முறையில சமைக்கிற வேலையை பார்ப்போ. அத்தை மணி 3 தான் ஆகுது, இப்பவே சமைச்சு என்ன பண்றது? நான் தூங்கி ஏஞ்சிட்டு வந்து 6 மணிக்கா சமைக்கிறேன் அத்தை. இங்க பாரு, அப்படியெல்லாம் தூங்க கூடாது. எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் முடிச்சாச்சுல, போயிட்டு வீட்டுல இருக்கிற வேலையை போய் பாரு. முடிச்சிட்டு காலையில கோயிலுக்கு போலாம் போ. அப்படியே எனக்கு சுட சுட காஃபி போட்டு எடுத்துன்னு வா போ. காலையில ஏஞ்சது ஒரே டயர்டாகுது போ. கடவுளே, நான் என்னதான் பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 3 மணிக்கு எழுப்பி சரி இதை முடிச்சுட்டு தூங்குவோம்னு நினைச்சா இது போய் காஃபி போடுந்து சமைந்து என் உயிரை வாங்கத்துனே இருக்கு இந்த கிழவி. இது தொல்லை தாங்க முடியலடா. ச்சே.